ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, சரியா? ஏன்னா ஆண்டு சொல்றாரு, பிதா இயேசு சொல்றாரு, நான் வர்ற வேலை எனக்கே தெரியாதுடா. சொல்லுங்க, இயேசு எப்போ வர்றாரு அவருக்கே. ஏன்னா அது யார் டிபார்ட்மெண்ட்டு? பிதா டிபார்ட்மெண்ட். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ரொம்ப சாஃப்டான ஆள், இவர் பரிந்து பேசிட்டே இருக்கிறாரு, ஒருத்தனையும் கைவிட மனசில், ஏன்னா ரத்தம் சிந்திருக்காரு. இவர் நைட்டோடு நைட்டாக டே எந்திரிச்சு பரிசுத்தமாகடா, நாளை காலை வர்றேன்னு சொல்லிடுவார் அப்படின்னு பிதா சொல்கிறாரு. உம்மகிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். சரி, இப்போ பிதாவுடைய டிபார்ட்மெண்ட் வேற, குமாரனுடைய டிபார்ட்மெண்ட் வேற, பரிசுத்த ஆவியானுடைய. ஆனால் 3 ஆழ்தத்துவம் ஒரே தேவன். இதை இன்னும் விளக்குங்க சார்னா பரலோகம் வாங்க போகலாம், நான் விளக்குறேன். அதாவது எவ்வளோ வெளிப்பட்டிருக்கோ அதில் விசுவாசத்து நடக்கிறது தான் கிறிஸ்தவம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் நான் உங்களை ஆழத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். இவன் கூட்டிகிட்டு போனான்னா நம்ம வெளியே வர முடியாது. பைபிள் சொல்லுது, மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள். தோண்டாத, அவரே மறைச்சு வச்சிருக்கார், நீ எதுக்கு தோன்ற? இவன் சொல்றான் பைபிள் பத்தாது, மற்ற புஸ்தகம். இப்ப நிறைய ப்ரீச்சர்ஸ் ப்ரீச் பண்றான், யாசேரின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு பைபிள்ல சொன்னது சொல்லு. இருக்கிறீங்களா இல்லையா? இதையே இன்னும் முடிக்கலங்க. நம்ம பைபிளை யாராச்சும் படிச்சு முடிச்சு ஃபுல்லா கரைச்சு குடிச்சு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க, மேல இருப்பீங்க. இதையே நிறைய விளங்கி கொள்ள முடியல. இப்போ இன்னும் நிறைய பேர் ஹீப்ரூவில் என்ன சொல்லுது, எப்பா தமிழ்ல சொல்லி கொடு. இப்ப பாட்டு கூட என்ன, இந்த முஸ்லிம்ஸ் பாட்டு தான் நமக்கு புரியாது இல்லையா? அவன் என்னென்னமோ பாடுறான். ஏன்னா அவன் என்ன உருதுல தானே பாடுறான், அரபிக்லையா உருதுல என்னென்னமோ பாடுறான். இப்போ நம்ம தமிழெல்லாம் முடிச்சுட்டான், தமிழை முடிச்சுட்டான். இப்போ ஹீப்ரூக்கு தேவை இருக்கான், தேடுறான். அவன் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. அவன் என்ன பாடுறான் அவனுக்கும் தெரியுதான்னு தெரியல, நமக்கும். ஆனா நம்மளும் பாடுறோம். நிறுத்து, என்ன பாடின தெரியல. அதான் பவுல் சொல்ற, நான் ஆவியோடும் பாடுவேன். முதல்ல இயேசுவை பாடு, அதுக்குள்ள இயேசுவாக்கு போயிட்ட நீ. ஹலோ, எங்க ஊர்ல இந்த ஹீப்ரூ படிக்கிற ஆளு ஒரு ஆள் சொல்றாரு என்கிட்ட, டைரக்டா ஒரு பாஸ்டர், பிரதர் நம்ம ரொம்ப தப்பு பண்றோம் பிரதர். நான் கூட ஏதோ ரொம்ப தப்பு பண்றோம் போல. நான் சொன்னேன், என்ன விஷயம்? நம்ம இயேசுன்னே சொல்லக்கூடாதுன்னு, நம்ம யெகோஷுவான்னு தான் சொல்லணும், யெஷுவான்னு தான் சொல்லணும். நான் சொன்னேன், அப்பாலே போ சாத்தானே. ஏண்டா 2000 வருஷமா இந்தியாவுக்குள்ள இயேசுன்ற நாமத்தை நான் கொண்டு போக முடியல. இன்னும் 147 கோடிங்க, இன்னும் இயேசு யாருன்னு தெரியும்னா அப்படி யாரும் எங்க ஊர்ல இல்லைன்றான். நான் விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா எங்க ஊர்ல அப்படி இருக்கான். அப்ப இயேசுன்ற நாமத்தையே நான் கொண்டு போய் சேர்க்கல 2000 வருஷமா. இப்ப பேரை மாத்துறான். நான் சொன்னேன், ஹீப்ரூல இருக்கட்டும், கிரீக்ல இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச நாமம் இயேசுவின் நாமம். நான் எத்தனையோ பிசாசுகளை துரத்தி இருக்கேன். நான் யெகோஷுவான்னு சொல்லல, இயேசுவின் நாமத்தில் போனா போச்சு. என்ன இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா. திடீர்னு உங்களுக்கு என்ன பெயர் மாத்துறது? ஹீப்ரூ தெரிஞ்சவன் ஹீப்ரூல ஆராதிக்கிட்டோம். நீ யாரு? என்ன முழிக்கிறீங்க? எல்லா சபையில் ஹீப்ரூல பாட்டான். ஸ்டாப் இட்யா, தமிழ்ல பாடியா? ஒரு மாதிரியா பாக்குறீங்க. இதெல்லாம் நம்ம என்னமோ நினைச்சல, பயங்கரமா ஹைஃபையா பாடுறோம். ஹைஃபைல பாடுறோம். அலியான்றான் ஒருத்தன் என்னன்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கு சொல்லுங்க, பரிசுத்தரே நல்லா இருக்கா? எனக்கும் புரியுது, அவருக்கும் புரியுது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் புரியுது. ஆமே. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கூடி வரும்போது அந்நிய பாஷை கொஞ்சம் அடக்கி வாசின்றாரு. ஏன்னா அவனுக்கு புரியல, நீ ரூம்ல போய் பேசுன்றாரு. இருக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிகளை கூடும்போது பேசுறது தடையில்லை. எனக்கு அதுல எந்த, பவுல் தெளிவா சொல்றாரு, யாராவது தேர்ட் பர்சன் வந்தார்னா நீ பேசுறது அவனுக்கு புரியாதுப்பா, நல்லா அவனுக்கு தெரிந்த தமிழ் மொழியில பாடு. ஹலோ, நீ ஸ்விஸ் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்க அந்த என்ன லாங்குவேஜ், டொச்சில் பாடு, டச்சில் பாடு, எதுலையோ ஒன்று பாடு. தமிழ்ல சபையில தமிழ்ல பாடு, தமிழ்ல கதை. இருக்கிறீங்களா இல்லையா? தமிழ் மொழி பற்று ஜாஸ்தியா இருக்கிறனால சொல்லல, நீ விளங்குற மாதிரி பாடு.
விளங்காத பாட்டு பாடாத. சரி, ஓகே, நல்ல கவனிங்க. அப்போ பிதா, சொல்லுங்க, வர பாயிண்ட்ல வந்துடணும். பிதா. இப்ப 3 ஆள் தத்துவம் இருக்கார்ல, 3 பேரும் டிஃப்ரெண்ட், தனித்தனி ஆள் தத்துவம், ஒரே ஆண்டவர். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவர் எப்படி இருப்பார், இப்படி இருப்பார் அப்படின்னு நத்திங். அங்க போய் பார்த்துக்கலாம். ஒன்றான மெய் தேவன், 3 ஆள் தத்துவம். சரி, வேகமா வர்றேன். இந்த 3 பேருக்கு இருக்கிற டிவைன் கேரக்டர்ஸ், தெய்வீக குணங்கள், அதுல அந்த குணம் தான் நமக்குள்ள வரணும். அதுல ஒரு குணம் சொல்றேன். ஒரு குணம் என்னன்னா, ஒருத்தரை பிரைஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன செய்வாங்க, கனம் பண்ணுவாங்க, பிரைஸ். இப்ப பாருங்களேன், இப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்துட்டார். உலகத்துக்கு வந்து இப்போ தொட்டு சுகமாக்குறாரு. ஒரு குஷ்டரோகி என்ன செஞ்சுட்டான், சுகமாயிட்டான். உடனே சொல்றாரு, டேய் வெளியே போய் நான் சுகம் கொடுத்தேன்னு பாருங்க. நம்ம அவருக்கு ஆப்போசிட்டா இருப்போம். நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், டேய் வா, பின்னாலேயே கூட்டிட்டு வந்துடுவோம். ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு கூப்பிட்டு, நான் பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால சாட்சி, என்ன சாட்சி, ஐயா தொட்டாரு சுகமாச்சு. எப்படி? நான் சொன்னேன், ஐயா தொட்டா ஊருகா கூட கெட்டுருண்டா. நமக்கு என்ன பெருமை அது? நான் ஜெபம் பண்ணேன், அற்புதம் சொல்லக்கூடாது. நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் இறங்கி சுகம் கொடுத்தார், மகிமை கர்த்தருக்கு. நிறைய அந்த ஊழியக்காரங்க சாட்சி போடுவாங்கல்ல, இவன் வந்து சக்சஸ் ஆனதை மட்டும் தான் போடுவான். இவன் ஜெபம் பண்ணி எத்தனையோ பேர் போய் சேர்ந்திருப்பான் பிரதர். அதெல்லாம் ஒரு நாள் வெளியே சொல்லுங்க, நான் ஜெபித்தேன் அவர் இறந்து விட்டார், யாரா சொல்லியிருக்கானா? நம்ம ஜெபம் பண்ணி எத்தனையோ பேர் அனுப்பிச்சிருக்கோம், 1-2 பொழைச்சிருக்கு. சரி, நான் என்ன சொல்ல, நம்ம மகிமை கர்த்தருக்கு செலுத்தணும். அதான் யோவான் ஸ்நானகன் சொன்ன, நான் சிறுகவும் பெருகவும். இப்ப பாருங்களேன், இயேசுவை தான் நம்ம பின்பற்றணும். நம்ம பெரிய நம்ம ஜெபம் பண்ணி அது நடந்து அப்படியெல்லாம் பெருமை வரக்கூடாது. கர்த்தர் சுகம் கொடுத்தார், அவ்வளவுதான். என் பேரே வரக்கூடாது. போ, கர்த்தர் இயேசு சுகம் கொடுத்தான்னு சொல்லு. வெஸ்லி பிரதர் ஜெபம் பண்ணார், இயேசு எதுக்கு வெஸ்லி பிரதர் இடையில? நான் யாரு? இயேசு சுகம் கொடுத்தான்னு போ, இயேசுவை நாமத்தை உயர்த்து. அதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். உண்மையா அப்படி இருந்தீங்கன்னா உங்களை மறைச்சுக்குவீங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லிட்டுமா, உங்களை எங்கெல்லாம் மறைக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க முன்னால ஊழியம் செய்யும் போது உங்களை காமிக்கணும், உங்கள் குரல் வளையத்தை காக்கணும்னா அன்னைக்கு ஒண்ணுமே இருக்காது. ஆனா உங்களை மறைச்சு கிறிஸ்து வெளிப்படுத்தி பாருங்க, அங்க கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். சரி, இப்போ இயேசு சொல்றாரு, டேய் இங்க வாங்க, வா, என்ன சொல்லாதான் சொன்னேன், ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து தேவனை மகிமைப்படுத்து. சொல்லுங்க, அப்படின்னா என்ன? பிதாவை. இப்ப பாருங்க, இயேசு தனக்கு வர வேண்டிய மகிமையை பிதாவுக்கு தள்ளுறாரு. இப்ப பிதாட்ட போய் கேட்கலாம், பிதாவே, இயேசு ஆமா என் குமாரன், நாங்க 2 பேரும் ஈக்குவல் தான். அவர் குமாரன்றதுனால தாழ்ந்து வரல, நான் பெரிய வரல, நாங்கெல்லாம் சரி சமம் தான். ஓகே, என்ன சொல்லு? இல்ல அவரு சுகம் கொடுத்தேன்னு சொல்ல வேணான்றாரு, உங்களுக்கு மகிமை செலுத்துன்றாரு. நீர் என்ன சொல்றீர் இயேசுவை பத்தினா? அவரு சொல்ல, டே அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருள், தன்னைத்தான் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனதுனால, இப்ப நான் சொல்றதை கேள்றா, எல்லா நாமத்திலும் இயேசுவின் நாமம் தான் மேலான நாமம். ராபா ராகா தாரா ஷகதானா. என்னையா இவரை கேட்டா அவரை உயர்த்துக்கிறாரு, அவரை கேட்டா அவரு தாண்டா பெரியவர்ன்றாரு. அதனால்தான் சபையில ஒருத்தரை கனம் பண்ணணுமா. இதுதான் டிவைன் கேரக்டர். ஒருத்தனை காலை வாரக்கூடாது. இருக்கிறீங்களா இல்லையா? தமிழ் சபைகளில் நடக்கிறது என்னது? ஒருத்தனை காலம், அவனுக்குள்ள லூசிபர் இருக்கான். ஆனா ஒருத்தரை கனப்படுத்தணும். இப்போ ஜீவன் வர்ஷிப் நடத்துறாரா? ஜீவன் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணீங்க, வெரி குட். கர்த்தர் பிரதர் நீங்க வர்ஷிப் பண்ணீங்களா? இந்த டீம் நல்லா வர்ஷிப் பண்ணீங்க, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். நல்லா வாசிக்கிறீங்க தம்பி. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுங்க. பொறாம வரக்கூடாது. உனக்குள்ள வேற ஆவி இருக்கு, உனக்கு ஆவியை துரத்தணும். உனக்கு
சபைக்குள்ள நம்ம பொறாமைப்படக்கூடாது, ஒருத்தரை பொறாமைப்படக்கூடாது. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் ஆவியானவருக்கும் பொறாமை இருக்கா? இல்ல. ஒருத்தரை கனம் பண்றாங்க, ஒருத்தர் உயர்த்துறாங்க. ஆமென். பிதா சொல்றாரு. அது கூட மட்டும் இல்ல, டேய் நீ ஜெபம் பண்ணுமா டைரக்டா பிதாவேன்னு வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காத, போ அவர் மூலமா வாழ்றார். யார் மூலமா? இயேசுவின் நாமத்துல. அப்பதான் அவர் நாமத்துல வந்தேன்னா தான் ஜெபமே கேட்பேன், போடா. ஆமென். சரி, 2 பேரும் இப்படி பண்றாங்களேன்னு நேரா மறுபடியும் நீ போய் இயேசுகிட்ட மறுபடியும் போய் அவரு இயேசு சொல்றாரு, டேய் சீசல்கிட்ட சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் பரலோகத்துக்கு போறேன், ஆனா உங்களை நான் திக்கற்றவர்களாக நான் பரலோகத்துக்கு போய் வேண்டிக் கொள்வேன். பிதா இன்னொரு சூப்பரான ஆள் அனுப்புறா. சொல்லுங்க, இன்னொரு சூப்பரான யாரியா? பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்வாரு? இல்ல நான் வந்து பிரசங்கம் பண்ணல, நிறைய நேரம் பிரசங்கம் பண்ணா உனக்கு பிரசங்கம் புரிஞ்ச மாதிரியே உட்கார்ந்து இருந்தில்ல, ஆனா உனக்கு என்ன செய்யல, உனக்கு விளங்கல, உனக்கு புரியல. ஆனா நம்ம உட்கார்ந்து இருக்கிற சைஸை வச்சு நம்ம கணக்கு போட முடியாது. ஆனா இயேசு பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு, எல்லாம் அப்படியே கேட்கறான். இவர் எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு போல இருக்குன்னு நினைச்சிட்டு சரி சாப்பிட்டு படுக்க போலான்னா மெதுவா வர்றான். நீர் ஏதோ பிரசங்கம் பண்ணிரு, ஒண்ணுமே விளங்க. அப்புறம் என்னடா சீரியஸா கவனிச்சு? இவர் பாவம் நைட்டு தூங்க விடல இவனுங்க 12 பேரும். இவர் எந்திரிச்சு உட்காந்து, அப்ப ஏன்னா 12 பேரை உருவாக்கணுமே, எந்திரிச்சு உட்காந்து ஒரு ஊர்ல கதை சொன்னாதான் இவனுக்கு விளங்குது பிரசங்கம். அதனாலதான் ஏகப்பட்ட உவமை சொன்னாரு. இவனுக்கு கதை சொல்லி இவனுக்கு விளங்க வச்சு, ஆமே நான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அப்படித்தானே விளங்குச்சு, நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய கடினமாக இருந்துச்சு இல்லப்பா. ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு அவ்வளோ ஐக்கியம் இல்லை ஆண்டவரே, பெருசாக நாங்கள் படிக்கல ஆண்டவரே. ஆனால் அவர் சொல்றாரு, ஒருத்தர் சூப்பரான ஒரு ஆள் வருவார்னு சொன்னான்ல, அவர் உனக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணுவார்ப்பா. நீ பைபிளை திறந்து வாசிக்கும் போது அவரே உனக்கு கற்றுக் கொடுப்பார், அவரே உனக்கு வெளிப்பாட்டை கொடுப்பார். நீ வேதம் வாசிக்க அந்த வேதத்தில் இருக்கிற மறை பொருள்களை அவரே உனக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் தாங்க பரிசுத்த ஆவியானவர், என்னை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துகிறார். எனக்கு விளங்கல, மாம்சத்துல பைபிள் படிச்சா விளங்கல, ஆனா ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்லியிருப்பார் இயேசு, அடிக்கடி என்ன தேடினீங்கல்ல, நீ அக்கறைக்கு போன நான் வரல, நான் மலை மேலே ஜெபம் பண்ண போயிட்டேன்ல, புயல் காத்துல அடிச்சப்போ எங்கன்னு தேடினீங்களடா. ஆமா ஆண்டவரே. அடிக்கடி என்ன தேடினீங்கல்ல. ஆமா ஆண்டவரே. எங்க போனீங்க? ஆமாடா, நான் ஜெபம் பண்ண போனேன்டா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு நொடி கூட உங்களை விட்டு விலக மாட்டார். ஒரு நொடி கூட அவர் உங்களோடையே வாசமாயிருப்பார். இவர் ஆவியானவரை பத்தி அப்படி சொல்றாரு. அந்த ஆசையில தாங்க போய் மேல் வீட்டறையில காத்திருந்தார்கள். அந்த ஆசையில தான் தாகத்தோடு காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழியப்பட்டார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தாச்சு. யார் வந்தாச்சு? சரி, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்ன சொல்ற, இவர் ஏதாவது புதுசா சொல்லுவாருன்னு பார்த்தா, டே போய் இயேசு சொன்னதெல்லாம் படுறான்றார். பைபிளை படிடா, உனக்கு நான் விளக்குறேன். நான் புதுசா சொல்ல வரலடா, எழுதப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு விளக்க வந்திருக்கிறேன். அதுதான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் பைபிள்ல இல்லாத ஒன்றை சொல்லி குழப்ப மாட்டார். அது அசுத்தாவி. நீங்க கவனமா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்திலிருந்து தெளிவான காரியத்தை நமக்கு போதிப்பார். ஆவியானவர் போதிச்சார்னா குழப்பம் இருக்காது. ஆவியானவர் போதிச்சா கன்ஃபியூஷன் இருக்காது. சபையில குழப்பம் வராது. ஆவியானவர் போதிச்சா சபை ரெண்டா உடையாது, உடைஞ்சது ஒன்னா சேரும். அதுதான் ஆவியானுடைய கிரியை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. Praise be to God. இப்ப ஒருத்தரை துதிக்கிறதுக்கு என்னை பயன்படுத்துகிறார். உங்களை. அப்ப இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்னா, அதனால தான் இவ்வளவு நேரம் நான் போதிச்சது உதட்டினால சும்மா சத்தம் எழுப்புற, சும்மா
நான் ஆவியோடும் பாடுவேன். கருத்து என் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரை இணைந்து, இதெல்லாம் நீங்க தனி வர்ஷிப் டைம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், தனியா ஆராதிக்கணும். சபை கூடுதல் வந்தா கண்ணை திறக்கவே கூடாது, வேற யாரையும் பார்க்க கூடாது. நான் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும், ஆராதிச்சிட்டே இருக்கணும். அதாவது உங்க கனெக்ஷன் வந்து யமாகா கூட இருக்கக்கூடாது. ஹலோ, நிறைய பேருடைய கனெக்ஷன் மியூசிக்ல இருக்கு. இவங்க தட்டா புட்டான்னு அடிச்சு நிறுத்துறான்னா அவனு நிறுத்திடுறான். அதனால தான் நான் கடைசியில் அடிக்க விடுறதில்லை. பாடி முடிச்ச எனக்கு கடைசியில் இவரு, உங்க பேர் என்ன பிரதர் தம்பி? ஹெப்ரோன். என்ன பேர் பாருங்க பிரதர் பிரான்சிஸ். எங்க அவரு சூப்பரா பேர் வச்சிருக்கீங்க ஒவ்வொருத்தரும். ஓகே, ஹெப்ரோன். ஹெப்ரோன் வந்து பாட்டு முடிக்கும் போது ஏன்னா நிறைய பேர் அடிக்க சொல்றான், வெஸ்லி மேக்ஸ்வெல் மட்டும் தான் வேணான்றான். நிறைய பேர் என்ன சொல்றான், அவருக்கு இன்னும் ஸ்பீடு வர மாட்டேங்குது. இவன் சொல்றான் இன்னும் ஸ்பீடா வாசின்றான். நான் சொன்னேன் நிறுத்து, ஸ்டாப் இட். ஏன்னா நம்பாளு அதுல மியூசிக் பார்த்தா பியூஸ் ஆயிருது இவனுக்கு. இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க யாரோட கனெக்ட் ஆயிருக்கிறீங்க சொல்லுங்க? மியூசிக்கோடைய ஆண்டவரோடைய. கரண்டே போனாலும் நீ ஆராதிக்கிறது நிறுத்தக்கூடாது. அப்பதான் நீ உண்மையான ஆராதனை ஆராதிக்கிறோம்னு அர்த்தம். ஆமென். மைக்ல வெஸ்லி மேக்ஸ்வெல் பாட்டை நிறுத்தலாம், வர்ஷிப் லீட் பண்றவங்க மைக் நின்னு போலாங்க, ஆனா நீ நிக்க கூடாது. ஏன்னா நீ கனெக்டட் வித் காட். நீ ஆராதனை நடத்துற ஆளோட கனெக்ட் இல்லைங்க, ஆண்டவரோடு நீ இணைந்து இருக்கிறாய். நான் சின்ன வயசுல அப்படிதான் சபையை பார்த்துருக்கிறேன். ஏன்னா அப்பெல்லாம் இப்படி எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது, இப்படி வர்ஷிப் லீடர்ஸ் கிடையாதுங்க. அப்பெல்லாம் பாஸ்டர் எங்க ஊர்ல எல்லாம் அவரும் கீழே தான் உட்காந்துருப்பாரு. அப்பெல்லாம் தரையில் உட்காந்துருப்பாரு. அப்போ இந்த சேர் கல்ச்சர்லாம் கிடையாது, சபையே கீழே தான் உட்காந்துருக்கோம். நமக்கு வசதி வர வர கெட்டு போயிட்டோம். நம்ம கீழே உட்காந்தப்போ நல்லா கை தட்டினான், சேர்ல உட்காந்து கை தட்ட முடியல. ஏன்னா அவனை கீழே உட்கார வைக்கணும் நம்ம மறுபடியும். ஏன்னா அவங்க வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. சேர்ல உட்காந்தா என்ன செய்ய முடியல, கீழே உட்கார வை. நாங்கெல்லாம் அப்படிதான் கீழே உட்கார்ந்துருப்போம், 500 பேர் 300 பேர். அந்த முதல் பாடல், ரெண்டாவது அந்த பாட்டை பாடும்போது அந்த வரிகள், அந்த பாட்டில் இருக்கிற அபிஷேகம் நிரப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முழங்கால் போடுவாங்க. சபையே முழங்கால நிற்கும், பாடுவாங்க. பாடும்போது ஆவியானவர் நிரப்புவார். ஆராதிக்க 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 சத்தம் பயங்கரமா, தொண்டை கிளியும், சத்தம் பயங்கரமா வரும். இந்த பாஸ்டர் என்ன செய்வார் தெரியுமா? இது எப்படா நிறுத்துறது? ஏன்னா பிரசங்கம் பண்ணணும், ஆராதனை நிறுத்த முடியல. எங்க பாஸ்டர் டேபிள் அடிப்பார், கொஞ்சம் நில்லுங்கப்பா, நிறுத்துங்கப்பா, நான் பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு ஆராதனை உண்மையா இருந்ததுனால அதை நிறுத்த முடியல. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? அந்த நாட்கள் திரும்ப வரணுங்க. ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதிக்கிற நம்மை மறந்து. நான் உண்மையா சொல்றேன், நாங்கெல்லாம் இளைஞர்லாம் வாலிபர்லாம் இருக்கும்போது அபிஷேகம் பெற்ற நாட்களில் பரிசுத்தாவில நிறைஞ்சு ஆராதிக்கும் போது சம்டைம்ஸ் முன்னால தான் உட்காந்துருப்போம், ஆராதனை முடியும் போது பின்னால் இருப்போம். அப்பெல்லாம் வெக்கம் இருக்காது, மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஒன்றுமே இருக்காது. ஆவில கலிகூர்ந்து ஆராதிக்கிறது. அந்த நேரத்தில் பக்தி விருத்தி உண்டாகும், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படும். மகிமையான ஆராதனை. எனக்கு என்னன்னா அந்த ஆராதனை, அந்த அனுபவம் இன்னைக்கு இருக்கிற சந்ததிக்குள் கடத்தப்பட வேண்டும். ஆமென்.